Hi students, this is Ashok Kumar, your JW Max trainer. Welcome to Max with AK46. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங்ஸில் எப்படி வந்து JW சம்ஸை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுறது லேர்ன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங்கில் பார்ட் 3 வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போயிடலாமா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். If g of x equal to f of x plus f of 1 minus x, f double dash of x is positive. Here x belongs to 0,1 open interval இருக்கு. இந்த g இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் g of x அது வந்து ரெண்டு இன்டர்வல், ஒரு இன்டர்வல் ஆல்பா கமா 1ல இன்க்ரீசிங் ஆகும், 0, ஆல்பாவில் டிக்ரீசிங் ஆகும் இருக்கு. ஆக்சுவலா நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது tan inverse of 2 alpha plus tan inverse of 1 by alpha plus tan inverse of alpha plus 1 by alpha. 2023ல கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த g dash of x டிஃபரன்ஷியேட் பண்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். g dash of x equal to f of x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you will get f dash of x. f of 1 minus x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus f dash of 1 minus x. ரைட்டா? இந்த சேம் g பாருங்க, ஆல்பா கமா 1ல இன்க்ரீசிங்கா இருக்கு, 0, ஆல்பால டிக்ரீசிங்கா இருக்கு. நான் இந்த 0, ஆல்பாவை எடுத்துக்க போறேன். இன் 0, ஆல்பா g is decreasing சொல்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க less than or equal to 0ன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? இந்த மைனஸ் f dash of x ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுங்க. ஸோ f dash of x is lesser than or equal to f dash of 1 minus xன்னு வரும். இப்போதான் இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, f double dash of x is பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. வாட் டஸ் இட் மீன்? f dash of x இருக்கு பார்த்தீங்களா, அதோட ப்ரீவியஸ் ஸ்டேஜ், அது கண்டிப்பா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கும். ரைட்டா? f dash of x இன்க்ரீசிங்னா என்ன மீனிங் அப்படின்னா, சப்போஸ் ரெண்டு குவான்டிட்டி எடுத்துக்கிறோம், x1 another one x2. x1 greater than x2 ஆயிருந்தால் which will give you f of x1 is greater than f of x2 இருக்கும். ரைட்டா? தட் மீன்ஸ் இன்னொரு வேலை சொல்றதா இருந்தா இந்த இன்இக்வாலிட்டி பாருங்க, சேமா இருக்கு. அதான் இன்இக்வாலிட்டி பிரிசர்வ்ஸ் அப்படின்னு அந்த கண்டிஷனை தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். இன்இக்வாலிட்டி பிரிசர்வ் ஆகும் அப்படின்னா x is lesser than or equal to 1 minus x ன்னு எழுதலாம். So x is lesser than or equal to 1 minus x. So what does it mean? x is lesser than or equal to 1 by 2ன்னு வரும். இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்டர்வலோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பாருங்க. இன் 0, ஆல்பாவில் எக்ஸோட பொசிஷன் என்னவா இருக்கும்னா கண்டிப்பா எக்ஸ் லெஸ் தன் ஆல்பாவா இருக்கும். இந்த பிளேஸ்ல எக்ஸ் லெஸ் தன் 1 by 2வா இருக்கு, இங்க எக்ஸ் லெஸர் தன் ஆல்பாவா இருக்கு. அப்படின்னா ஆல்பாவோட வேல்யூ என்னவா இருக்க முடியும்? 1 by 2வா இருக்க முடியும். ரைட்டா? இப்போ இந்த ஆல்பாவோட வேல்யூ கொண்டு போய் ஆக்சுவல் கொஸ்டின்ல அப்ளை பண்றேன். நம்ம கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. tan inverse of 2 alpha, ஆல்பாவோட வேல்யூ 1 by 2 இருந்தா 2 ஆல்பாவோட வேல்யூ 1 வரும். பிளஸ் tan inverse of 1 by alpha ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் tan inverse of alpha plus 1 by alphaல 1 by 2 அப்ளை பண்ணா இவ்வளவு எக்ஸாக்டா 3 கிடைக்கும். tan inverse of 1 ஓட வேல்யூ உங்களுக்கு pi by 4. பிளஸ் இந்த tan inverse 2 plus tan inverse 3ல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. tan inverse x plus tan inverse y equal to tan inverse of x plus y whole divided by 1 minus x into y. இதை அப்ளை பண்ணீங்கன்னா you will get here tan inverse of minus 1 கிடைக்கும். What is tan inverse of minus 1? 3 pi by 4, 135 degree கிடைக்கும். Pi by 4 plus 3 pi by 4 is equal to pi. This is the value for our question. That's all. Increasing and decreasing functionல second question பாருங்க. என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா g of x equal, just like previous problem, g of x equal to 3 times f of x by 3 plus f of 3 minus x கொடுத்துருக்காங்க. One more condition, f double dash of x is positive in the interval x belongs to 0, 3 open interval. As usual போன சம் போலவே தான், g is decreasing. வேர் அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 0, ஆல்பா கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்க்ரீசிங் இந்த இன்டர்வல் ஆல்பா, 3. ஸோ இந்த இன்க்ரீசிங் வந்து ஆல்பா, 3லையும் டிக்ரீசிங் வந்து 0, ஆல்பாலையும் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது 8 times ஆல்பாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட். திஸ் இஸ் அ கொஸ்டின். இது 2024ல கேட்டிருக்காங்க.
ஸோ 2023 போன கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து 2024. சரியா? அதனால இது ஒரே இயர்ல கேட்ட கொஸ்டின் கிடையாது, ரெண்டுமே வேற வேற இயர்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் போன சம் போலவே தான். ஃபர்ஸ்ட் g ஆஃப் x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் g dash of x 3 times f of x by 3 பண்ணீங்கன்னா 3 times f of x by 3 பண்ணீங்கன்னா 1/3 into f dash of x by 3 கிடைக்கும். ரைட்டா? f of 3 minus x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus f dash of 3 minus x. போன சம் போலவே தான். இந்த g dash of x எங்க டிக்ரீசிங்கா இருக்கு பாருங்க, 0, ஆல்பால டிக்ரீசிங்கா இருக்கு. இன் 0, ஆல்பா ஓப்பன் இன்டர்வல்ல இந்த g dash of x less than 0ன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? டிக்ரீசிங்கா இருக்கிறதுனால ஈக்குவல் டு தேவைப்பட்டா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும். இந்த வேல்யூ மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிட்டீங்கன்னா now f dash of x by 3 is lesser than or equal to f dash of 3 minus x. இப்போதான் இந்த மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். வாட் அபவுட் f double dash of x which is clearly greater than 0 இருக்கு. அப்படின்னா இதனுடைய ப்ரீவியஸ் ஸ்டேஜா இருக்கக்கூடிய f dash of x என்னவா இருக்கும் அப்படின்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கும். ரைட்டா? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் பத்தி ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிறோம். ஒன் இஸ் x1 is greater than x2 which gives f of x1 is greater than f of x2 ன்னு சொல்லுவோம். ஸோ வாட் இட் இம்ப்ளைஸ் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்க, இந்த இன்இக்வாலிட்டி ப்ரிசர்வ் ஆகணும். இன்இக்வாலிட்டி சேஞ்சே ஆகக்கூடாது, ப்ரிசர்வ் ஆகணும். இதுதான் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. அதே வேலை பாருங்க, இங்க லெஸர் than or equal to இருக்கா, இன்இக்வாலிட்டி ப்ரிசர்வ் பண்ணீங்கன்னா x by 3 is lesser than or equal to 3 minus x கிடைக்கும். ஜஸ்ட் 3 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. Now x is lesser than or equal to 9 minus 3x. இந்த minus 3x நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா you will get 4x is lesser than or equal to 9/4. சாரி 9 மட்டும்தான். ரைட்டா? அடுத்தது பாருங்க, 4 டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா x is lesser than or equal to 9/4 கிடைக்கும். இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த இன்டர்வல் x belongs to 0, ஆல்பா. இந்த டிக்ரீசிங் இருக்குல்ல, இந்த இன்டர்வல் எடுத்துக்கிறேன். இதனுடைய மீனிங் என்ன, x கிளியர்லி லெஸ் than ஆல்பாவா தான் இருக்க முடியும். ரைட்டா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஆல்பா டேரக்டா ஈக்குவல் டு 9/4க்கு ஈக்குவலா இருக்கும். பட் we need what, 8 times ஆல்பா. போத் சைடு 8 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 ஆல்பா ஈக்குவல் டு 8 into 9/4. இந்த 4 and 8 கேன்சல் ஆகிட்டா ஃபைனல் ஆன்சர் 18. That's all. We got the answer. So increasing and decreasing functionல டுடே செஷன்ல தேர்ட் கொஸ்டின் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. The function is defined from open interval 0, 1 to r and f of x equal to 1 whole divided by 1 minus e power minus x and g of x equal to f of minus x minus f of plus x. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, g is increasing னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் g இருக்கு பார்த்தீங்களா, அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். வேர் அப்படின்னா இன் 0, 1ல செக் பண்ணணும். அனதர் ஸ்டேட்மெண்ட் s2 சேம் g வந்து 1 to 1 இருக்கு. இன் 0, 1 செக் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கால்குலேட் g of x. ஃபர்ஸ்ட் g of x நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் g of x? as per the question which is equal to f of minus x minus f of plus x. f of minus x இதோ இருக்கு பாருங்க. இந்த xல x ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க மைனஸ் x அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1/1 மைனஸ் இந்த மைனஸ் x ரீப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் மைனஸ் x அப்ளை பண்ணா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆகி 1 minus e power x கிடைக்கும். minus f of x means a direct answer 1/1 minus e power minus x. புரிஞ்சுதா? இப்ப சிம்பிளிஃபை இங்க மட்டும் தான் பண்ண போறேன். தட் இஸ் செகண்ட் பார்ட்ல. the first term let it be as it is 1/1 minus e power x minus 1/e power minus x LCM எடுக்கிறோம். 1/e power plus x ஆமா. இப்ப பாருங்க, this is called as taking LCM. இது fraction rule அப்ளை பண்ணி நியூமரேட்டர் கொண்டு போறோம்.
அப்போ என்ன இருக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல there is no change, 1 by 1 minus e power x. இந்த பிளேஸ் என்ன ஆகும், நியூமரேட்டர் e power x, டினாமினேட்டர்ல e power x minus 1. செகண்ட் டேர்மோட டினாமினேட்டர்ல சைன் சேஞ்ச் பண்ணா இந்த இடம் பிளஸ் ஆயிடும். this will become 1 minus e power x மாறிடும். So 1 by 1 minus e power x, சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா this will become plus e power x by 1 minus e power x. So at present லைக் ஃபிராக்ஷனா மாறிடுச்சா, ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றது ஈஸி. 1 minus e power x, நியூமரேட்டர்ல 1 plus e power x. this is the value for g of x. இப்போ இந்த g of x இன்க்ரீசிங்கா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க as usual ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ g dash of x, ஸோ டினாமினேட்டர் பை எக்ஸாக்டா ஸ்கொயர் ஆயிடும். 1 minus e power x whole square. நியூமரேட்டர் பாருங்க, u by v ரூல் இருக்கிறதுனால கோஷன் ரூல் அப்ளை பண்ணலாம். ஸோ டினாமினேட்டர் v, அந்த 1 minus e power x ஃபிக்ஸ் பண்ணிட்டு நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா e power x. இப்போ நியூமரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் e power x. அப்போ இந்த பிளஸ் மைனஸ் ஆகி இங்க e power x மல்டிப்ளை ஆயிடும். there is no change in the denominator, 1 minus e power x whole square. நியூமரேட்டர்ல கண்டிப்பா சேஞ்ச் இருக்கும். 1 into e power x, இங்க ஒரு 1 into e power x இருக்கு. ஸோ 2 times e power x. அடுத்தது பாருங்க, மைனஸ் e power x into e power x, e power 2x. ஆனா நெகட்டிவ்ல இருக்கு. இங்க e power x into e power x, e power 2x பாசிட்டிவா இருக்கு. ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த பார்ட் கேன்சல். அப்போ ஜஸ்ட் 2 into e power x ஆகும். நம்ம கொடுத்துருக்க இன்டர்வல் பாருங்க, 0,1 கொடுத்துருக்காங்க. 0,1ல என்ன ஆகும் பாருங்க, கண்டிப்பா இது வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லலாம். ஈக்குவல் டு 0 வர சான்ஸ் இருக்கானா, இருக்கு. இந்த e power x ஓட வேல்யூ 0 இருந்தால் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. e power x எப்பயுமே 0 ஆக வாய்ப்பே கிடையாது. அதனால இது ஸ்ட்ரிக்ட்லி என்ன பண்ணலாம்னா கிரேட்டர் தென் 0 மட்டும் தான் சொல்ல முடியும். பட் இந்த பிளேஸ் அன்டிஃபைன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. பட் ஈக்குவல் டு 0 வரணும்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு 0 ஆகணும். e power x நெவர் பி 0. ஸோ கிரேட்டர் தென் 0ன்னு போட்டுட்டீங்கன்னா இப்போ என்ன எழுதலாம், therefore g is increasing function எழுத முடியும் in that interval 0,1. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, சைமல்டேனியஸா பண்ண முடியும். ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா கண்டிப்பா அது 1-to-1 ஃபங்க்ஷனாவே இருக்கும். this implies g is 1-to-1 also. ஒவ்வொரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்கும். கண்டிப்பா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுவும் பர்டிகுலரா அது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் வேற. எந்த வேலைன்னு பாருங்க, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கா இருந்ததுன்னா x1 is greater than x2 gives f of x1 greater than f of x2, ரைட்டா? இதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கோட கண்டிஷன். இதே கண்டிஷனை 1-to-1க்கும் நீங்க சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, 2 டிஃபரெண்ட் இமேஜஸ் இருக்கு, அதனுடைய டூ டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸ், அதனுடைய இமேஜஸும் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி தான் இங்க மீன் பண்ணியிருக்காங்க அவங்க. கரெக்டா? கிரேட்டர் தென் வந்துட்டாலே டிஃபரெண்டா தான் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இமேஜஸும் உங்களுக்கு டிஃபரெண்டாகவே இருக்கு. கண்டிப்பா இது 1-to-1 தான் இருக்கும். தட்ஸ் ஆல். இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்ல ஒன் மோர் கொஸ்டின், தட் இஸ் த ஃபோர்த் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல இருக்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்க. f of x equal to x into e power x into 1 minus x. All the x belongs to R. That is, all of them are real numbers. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து 2022. கொஸ்டின்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது வந்து இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா. ஆஸ் யூஷுவல் தான், நீங்க ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியராகவே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். Now you will get what f dash of x. ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணிக்கலாமா? x ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. e power x into 1 minus x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா e power x into 1 minus x. அடுத்ததா இந்த x into 1 minus x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 minus 2x கிடைக்கும். பிளஸ் பிகாஸ் we are applying the product rule. இப்போ e power x into 1 minus x ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 வரும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் முடிஞ்ச உடனே இமீடியட்டா நீங்க f dash of x க்கு 0 அசைன் பண்ணிடணும். இப்போ ரெண்டுத்துலயுமே என்ன காமனா இருக்கு? e power x into x minus 1 காமனா இருக்கு. சாரி, e power x into 1 minus x காமனா இருக்கு. இதை காமனா எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் இந்த பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, x into a1 x, x into minus 2x is minus 2x square, இங்க plus 1 இருக்கும், which is equal to 0. இதுல முக்கியமான விஷயம் பாருங்க, e power x into 1 minus is not equal to 0. ஏன்னா e எப்பயுமே 0க்கு ஈக்குவலா இருக்காது. அப்போ this one is equal to 0. That is this quadratic function.
x minus 2x square plus 1 is equal to 0. இதை மைனஸ் காமனா எடுத்துட்டீங்கன்னா you will get what? 2x square minus x minus 1 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? டைரக்டா ரூட் கண்டுபிடிக்கிற மெத்தட் இது. ப்ராடக்ட் வந்து -2 இருக்கு, இங்க -1 இருக்கு. ஸோ -2 plus 1, ரைட்டா? ஸோ கம்ப்ளீட்டா 2 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா பிகாஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 2 தான் இருக்கு. இந்த பிளேஸ்ல உங்களுக்கு -1 வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ பாருங்க, +1 ஆர் -1/2. தே ஆர் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் நம்பர். கிரிட்டிக்கல் நம்பர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பாருங்க. ஒரு ரியல் லைனை டிரா பண்ணுங்க. இந்த வேவி கர்வ் மெத்தட்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தடை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 1 and -2 ஃபர்ஸ்ட் லொகேட் பண்ணிடுங்க. இதில் ரேண்டமா ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் -1/2 இருந்து 1 0 செலக்ட் பண்ணுறேன். நான் எக்ஸாக்டா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகும்போது 0 இருக்கும். அந்த 0 கொண்டு போய் இந்த பிளேஸ்ல அப்ளை பண்ணுங்க. x minus 2x square 0 ஆயிடும், 1 இருக்கும். ஆல்ரெடி பாசிட்டிவா இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா f dash of x பாசிட்டிவா இருக்கும் உங்களுக்கு. அதனால நெக்ஸ்ட் இன்டர்வல்ல நெகட்டிவா இருக்கும், அதுக்கு ப்ரீவியஸ் இன்டர்வல்ல பாசிட்டிவா இருக்கும். சாரி, பாசிட்டிவ்னா அது ப்ரீவியஸ் இன்டர்வல்ல உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும். ஸோ -1/2 to 1ல பாசிட்டிவா இருந்தா இந்த இன்டர்வல்ல அது இன்க்ரீசிங்கா இருக்கும். ஸோ இன்க்ரீசிங் இன் த இன்டர்வல் -1/2 to 1, ரைட்டா? இதுல பாத்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை ஓப்பன் இன்டர்வலா எடுத்துக்கிறது அட்வைசபிள். இது ஆப்ஷன் ஏவோட மேட்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல். ஸோ டுடே செஷன்ல த லாஸ்ட் கொஸ்டின், தட் இஸ் த 5th ஒன். இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கொஸ்டின். f of x equal to 4x cube minus 11 times x square plus 8x minus 5. x belongs to R. x takes also real number. நம்ம கொஸ்டின்ல இன்க்ரீசிங் டிக்ரீசிங் செக் பண்ணி பார்க்கணும். இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஆஸ் யூஷுவல் மெத்தட் தான். நீங்க 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. f dash of x equal to 4x cube டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 12 times x square, 11x square டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -22 times x, 8x பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 வரும். f dash of x 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண உடனே இமீடியட்டா 0 அப்ளை பண்ணிட்டு கம்ப்ளீட்டா அதை நம்பர்ஸை காமனா எடுக்க முடியும்னா s2 காமனா எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? divided by 2. 6x square minus 11x plus 4 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மெத்தட் தான். 6 into 4, here 24 will get, இங்கே -7. So -8 into -3. -8 -3 will give you what? -11. -8 into -3 will give you 24 கிடைக்கும். இப்போ பாருங்க, x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கு. 6 ஆல டிவைட் பண்ணிடுங்க. இப்போ டைரக்டா எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். ரெண்டுமே சைன் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸ்ல 4/3 ஆஃப்டர் சேஞ்சிங் இட்ஸ் சைன். இந்த பிளேஸ்ல -1/2 becomes +1/2. தீஸ் ஆர் த வேல்யூஸ் ஃபார் எக்ஸ். ஆஸ் யூஷுவல் எந்த இன்டர்வல்ல நமக்கு சூட்டபிளான இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கிடைக்குதுன்றதுக்கு ரியல் லைனை டிரா பண்ணிக்கோங்க. 4/3 and 1/2 நம்ம லொகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1/2 லொகேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 4/3 லொகேட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் த பிளேஸ் ஃபார் 0. இப்போ ரேண்டமா பாருங்க, இந்த இன்டர்வல்ல செக் பண்ண போறேன். இதுக்குள்ள 0 இருக்கு, சரியா? -∞ to 1/2 0 கொண்டு போய் அப்ளை பண்ணினா வாட் வில் கெட்? பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். 1/2 to 4/3ல ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் கிடைக்கும். 4/3 to ∞ ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ். இப்போ நம்ம ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா டிக்ரீசிங் அப்படின்னு போட்டு 1, 2, 4/3 கொடுத்துருக்காங்க. 4th ஆப்ஷன் டிக்ரீசிங் இன் இந்த இன்டர்வல் 1/2, 4/3 கொடுத்துருக்காங்க. பாருங்க, அங்கே ஆல்ரெடி நமக்கு நெகட்டிவ் வரையுது. கண்டிப்பா அது டிக்ரீசிங் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல்.